ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அது நம்ம ஒரு எபிசோட்லேயும் ஒரு பிளேயர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு அவங்களோட என்னென்ன அவங்க லைஃப்பில் என்ன இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸு எப்படிலாம் அவங்க ஒரு கோ த்ரூ பண்ணாங்க, அவங்க அப் அண்ட் டவுன்ஸ் என்னென்ன அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு கரெக்டான நாளாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு. நம்ம சௌரவ் கங்குலியோட பர்த்டே இன்றைக்கி, தாதாவோட பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தாதா சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி பற்றி இப்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலி அச்சீவ்டு, பட் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு தோனி டெண்டுல்கருக்கு கிடைச்ச அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபீலு எல்லாருக்குமே இருக்கும். ரியலாக ரெகுலராக கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நானே கூட, ஏன்னா நம்ம நிறையா ஒரு தோனி பர்த்டேக்கு நிறையா இன்ஸ்டா திறந்தாலே தோனி நினச்சி இன்னைக்கு கங்குலிக்கு பர்த்டேன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்லக்கியஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கங்குலியை. ஏன்னா அவர் கூட அடித்த மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க. அப்போ சச்சின், கங்குலி, டிராவிடு, இவங்க 3 பேரில் டிராவிடு இப்போ கோச்சா இது பண்ணிட்டாரு, வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாரு. சச்சின் 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் கங்குலிக்கு கடைசி வரையாக தலைவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அது மாதிரி என் தலைவனை வளர்த்து விட்டவனே கங்குலி தானே. அது எங்கனாலும் நான் சொல்லுவேன், எல்லா ஒரு தோனி ஃபேன்ஸுக்கும் தெரியும், கங்குலி இல்லைன்னா நம்ம ஒரு தோனியவே பார்த்துருக்க முடியாது. தோனியோட பயோபிக்கில் கூட காமிச்சாங்க. ஏன்னா தோனி பயோபிக்ன்றது கிட்டத்தட்ட அவர் தோனியாக அவரோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை சொல்லி ஒரு பேஸ்டு, கிட்டத்தட்ட தோனி வாயிலேருந்து வந்த இன்சிடென்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அவரே ஒரு ஃபோன் காலில் ரிசீவ் பண்ணவர் தான் தோனியோட ஒரு பெரிய புகழுக்கும் இதுக்குமே கங்குலி தான் காரணம். கங்குலி ஃபஸ்ட்டு ஒரு 96 இங்கிலாந்தில் ஒரு சீரீஸ் போகிறாரு. அங்கே தான் இங்கிலாந்தில் ஒரு டெஸ்ட் சீரீஸு. டிராவிடும் அவரும் ஒரே மேட்ச்சில் தான், எனக்கு தெரிஞ்சாமல் ஒரே மேட்ச்சில் தான் டெபியூ ஆகிறாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சு செஞ்சுரி, டெஸ்ட் மேட்ச்சு அவுட் சைடு ஏஷியா, இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன், ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸு. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு செஞ்சுரி போடுறாரு. ஃபஸ்ட் மேட்ச்சு செஞ்சுரி போட்டது கூட ஒரு ஓகே, அதான் சொல்லுவாங்களே, நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதை யூ ஷுட் டூ இட் ட்வைஸ் டு ப்ரூவ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாட் அ ஃப்ளூக் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி செகண்ட் டைமும் அடுத்த மேட்ச் செகண்ட் செஞ்சுரியும் போடுறாரு தொடர்ந்து. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில டெபியூட்டன்ஸ் தான் அடுத்தடுத்த மேட்சஸில் செஞ்சுரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இந்தியன் ஒரு இங்கிலாந்தில் டெபியூ ஆகிறப்போ 2 அடுத்தடுத்த இன்னிங்ஸில் செஞ்சுரி போட்டது எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருப்பார். மாடர்ன் இயரா ஆஃப் கிரிக்கெட்டு. நம்ம 90s 80s முன்னாடி போனோம்னா நிறையா மேபி அந்த டைமில் இங்கிலாந்தில் தான் மேட்சஸ் நிறையா ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்து பார்த்தோன்னா கங்குலி அதில் ஒரு பெரிய இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வராரு. நல்ல அவரோட ஆஃப் சைட் பிளே, நம்ம அதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அதை கொஞ்சம் லீஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் வளர்ந்துக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட 2000 வர்றப்போ, அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 2000 வர்றப்போ ஒரு இந்தியன் டீமே அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலில் சிக்கிறாங்க. ஒரு சீனியர் பிளேயர்ஸ் லைக் அசருதீன், ஜடேஜா, இவங்கெல்லாம் அஜய் ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா நினச்சிறாங்க, அஜய் ஜடேஜா, இவங்கெல்லாம் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கில் மாட்டினப்போ அது ஒரு பெரிய ஃபேன்ஸுக்கு ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு ஒரு டீம் மேலே. என்னடா இது, நம்ம ரொம்ப கிரிக்கெட் ஒரு மதம் மாதிரி இல்லையா இந்தியாவில், அந்த ஒரு மதம் மாதிரி பார்த்ததை இந்த மாதிரி WWE எப்படி ஒரு ஃபேன்ஸுக்கெலாம் கொஞ்சம் நேரம் WWEலாம் உண்மை நினச்சி நம்பிக்கிட்டு இருந்தோம், அது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு வேளை ஸ்கிரிப்டடு ஃபுல்லாகவே, இவங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த க்ரெடிபிலிட்டி போயிடுச்சு ஒரு கிரிக்கெட் மேலே. அப்போது இன்கேஸ் இப்போ கங்குலி மாதிரி ஒரு ஆள் வரலைன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் வரைபடத்துலேருந்து காணா போகிறது கூட நிறையா சான்சஸ் இருக்குது. ஈவன் தோ டெண்டுல்கர் இருந்தால் கூட, சச்சின் ஒரு பிளேயராக இருந்தாலுமே சச்சின் கிட்ட அந்த கங்குலி அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சான்னா டவுட்டு தான். ஸோ அவர் ஒரு ஆளாக நிறைய டெபியூ பிளேயர்ஸை கொண்டு வந்தார். புது ஓகே, பழைய ஆட்கள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். புது பிளேயர்ஸாக இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஜகீர் கானு, ஆஷிஷ் நக்ரா கூட எனக்கு தெரிஞ்ச கங்குலி கீழே தான் டெபியூ பண்ணார். ஹர்பஜன் சிங்கு, யுவராஜ் சிங்கு, கெய்ஃபு அப்படின்னு ஒரு சரியான நல்ல ஒரு டீமை கிரியேட் பண்ணுறாரு. கம்பீர், தோனி, அந்த மாதிரி
நிறைய ஒரு பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 2011 வின்னிங் வேர்ல்ட் கப்பில் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் வந்து இவர்கிட்ட டெபியூ ஆனவங்க. இதை ஃப்ரம் சேவாக இருக்கட்டும், சேவக் கூட கங்குலியோட டெபியூ பண்ணவர் தான். கங்குலிக்கு இல்லை, சேவக்கு இர்ஃபான் பதான் இல்லைன்னு நினைக்கிறேன் 2000. ஆமாம், இர்ஃபான் பதான் கிடையாது 2011. சேவக்கு, யுவராஜ், கம்பீர் ஒரு 4 மேட்ச் தான் ஆகிருக்காரு. இன்னும் கம்பீர், அப்புறம் ஹர்பஜன் சிங்கு, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து தோனி, நெக்ரா, ஜகீர்கான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளேயர்ஸ் வந்து நம்ம கங்குலி உருவாக்கி கொடுத்த பிளேயர்ஸ் தான். அந்த வகையில் அவர் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்லேருந்து அவர் டீம் எடுத்துகிட்டு போன விதமே வேறு மாதிரி. ஆனால் ஸ்டில் அவருக்கு ஒரு கப்பு கிடைக்கலங்கிறது இன்னொன்றும் ஒரு பெரிய ஒரு ரெக்ரெட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன். நான் டிராவிடு கப் அடித்தப்போ எனக்கு ரொம்ப அதான் வருத்தமாக இருந்துச்சு. சார், நீ ரொம்ப நல்லவன்ப்பா, உனக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கலாம், அது மாதிரி கங்குலிக்கு ஒரு நல்லது நடக்கலையே கடைசி வரையா, அது மாதிரி போயிடுச்சு. லேட்டரான ஒரு நிறைய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் சேப்பல் கூட ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி, டீம் அவுட்டே தூக்கிட்டாங்க கங்குலியை. ஏன் எப்படி ஒரு கேப்டனாக இருந்தவரை, ஒரு கிரிக்கெட்டை இது பண்ணவரை எவனோ ஒரு ஃபாரின் கோச் வந்து டீம் அவுட்டு தூக்கிட்டான். அது யாராலையும் அப்போ பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. சரத்பவார் தான் இப்போ சேர்மனாவோ பிரசிடெண்ட்டாவோ இருந்தார். இருந்தும் அந்த ஒரு ஃபியூட் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ கூட கங்குலி வந்து ஒரு மனம் தளரலை. அவர் வந்து நான் ஓகே இனிமேல் நம்மளால் வர முடியாதுடா அப்படின்னு திரும்ப ஒரு கம்பேக் பண்ணி திரும்ப டீமுக்குள்ளே வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா கூட திரும்ப ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் நல்லா சூப்பராக ஆடி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2008 வரையும் ஆடினார். அவரே சொல்லியிருந்தார், நான் ஒரு வேளை 2007 வேர்ல்ட் கப்புக்கு நான் இல்லைன்னா நான் வந்து கிவ் அப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபியூடு. ஒரு கோச்சுக்கு, வேர்ல்டு கிரிக்கெட்டில் கோச்சுக்கும் கேப்டனுக்கும் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு கங்குலி விசஸ் சேப்பல் தான். மற்ற பிளேயர்ஸ்லாம் கங்குலிக்கு ஆதரவாக இருந்தால் கூட அவங்களால பெருசாக வந்து அந்த டைமில் ஒரு ஆக்ஷனு, ஒரு சப்போர்ட் வந்து ரொம்ப ஓப்பனாக கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட பொசிஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய, அதே மாதிரி கங்குலியோட ஒரு ஹாஃப் சைட் பிளே நம்ம சொல்லணும்னு நினச்ச பாருங்க. கங்குலியோட ஒரு ஹாஃப் சைட் பிளே வந்து எந்த பிளேயர்ஸ்கிட்டையுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு எந்த பக்கம் போட்டாலும் தலைமை ஹாஃப் சைடில் அடிப்பான். நீங்கள் வந்து இப்படி போட்டாலும் ஹாஃப் சைடு அடிப்போம். லெக் ஸ்டம்பில் நீங்கள் லெக் ஸ்டிக்கில் யாரா ஸ்டிக்கில் போட்டால் கூட ஹாஃப் ஸ்டம்பில் அடிப்பான். ஒரு மேட்ச்சில் ஸ்டீவாக் வந்து நிப்பாட்டினாரான் 7 ஃபீல்டர்ஸ் இன் ஆஃப் சைடு. அதாவது எப்படி மொத்தமே 11 பிளேயர்ஸ் இன் பவுலிங் சைடு, ஒரு கீப்பரு, ஒரு பவுலரு, மிச்சம் இருக்கிறதே 9 பேர் தான். அதில் 2 ஃபீல்டர் மட்டும் ஆன் சைடில் வச்சுட்டு 7 ஃபீல்டரு ஆஃப் சைடில். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் ஒரு ஆன் சைடு ஓரியண்டாக தான் இருப்பாங்க. அப்போ சம் பிளேயர்ஸ் எக்ஸப்ஷன் தவிர்த்து, அதாவது கம்பீர், கங்குலி, யுவராஜ், இவர் யார் ஷிகர் தவன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தவிர்த்து மோஸ்ட்லி அவங்களுக்குலாம் அந்த லெக்கில் ஸ்லாக் அடிக்கிறதுக்கு தான் நல்ல ஒரு. ஆனால் ஒரு 7 ஃபீல்டு இருக்கிறப்ப அவர் கேப் பார்த்து அடிப்பாரான். அவரோட ஆஃப் சைடு பிளேயை பார்த்து நான் பயங்கரமாக மறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவாக் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் டீம் ஒரு 16 டெஸ்ட் வின் பண்ணிட்டு இந்தியா வராங்க. இந்தியா வின் வர்றப்போ அவங்க அடுத்த மேட்சும் வின் பண்ணிட்டாங்க. 3 மேட்ச் சீரீஸ். ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த மேட்ச்சு அதில் செகண்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவாக் கூட ரொம்ப ஒரு அரகண்டாக அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு 16 இன்னோட ஒரு 17வது வின் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த மேட்ச் தான் ஈடன் கார்டனில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சு. கங்குலி தலைமையில் ஒரு நடந்த சூப்பரான ஒரு விக்டரி. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 171 ஆல் அவுட் ஆனால் கூட திரும்ப ஒரு கம்பேக்கு. 281 ஃப்ரம் லக்ஷ்மன், 180 ஃப்ரம் ராகுல் டிராவிட், 5 ஃப்ரம் ஹர்பஜன் நினைக்கிறேன், 5 or 4. அந்த மாதிரி ஒரு அந்த இன்டென்ட், அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்து கங்குலி தான் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்குல்ல. அவங்க வந்து அனில் கும்ப்ளே கூட இன்ஜுரி அந்த சீரீஸில். அவங்க செலக்டர்ஸ்லாம் அனில் கும்ப்ளேக்கு பதிலாக நம்ம சரண்தீப் சிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரை சொல்லியிருக்காங்க. ஆனால் கங்குலி தான் ஹர்பஜன் தான் வேணும், ஹர்பஜன் நீங்கள் கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து அவங்க போய் நின்றுருக்காப்புல. அதுலேயுமே அவர் ஒரு 2003 அடிச்சிருக்க வேண்டியது. பட் அந்த அப்போ இருந்த ஒரு ஆஸ்திரேலியன் டெவில்ஸு அவங்கள அது பத்தலை. மேபி அவங்கள அடிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த இதில் மட்டும் ஒரு ஷார்ட் ஆகிட்டார். ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜாயிண்ட் வின்னர்ஸு, ஏஷியா கப் 2 times ஃபைனலிஸ்ட்டு. ஸோ குறிப்பிடத்தகுந்தவர்கள் அவருக்கு அந்த ஒரு கப்பு கிடைக்கல. ஒரு வேர்ல்ட் கப் அது கிடச்சிருந்தா கங்குலியோட கரியரில் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும். எவ்வளவோ பிளேயர்ஸ் இப்போ இருந்தால் கூட அந்த காட்ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு என்ன கேட்டிங்கன்னா நான் கங்குலி தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி தான். பட் அவர் இல்லைன்னா அந்த டீமே வந்து அப்படியே போயிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரை கிட்டத்தட்ட நான் கங்குலியோட வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் இல்லை, முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பாருங்கள்.
கங்குலின்னு சொன்னாலே எல்லாரும் ஞாபகம் வர்றது வந்து இங்கிலாந்து விசஸ் இந்தியா நாட்டோ சீரீஸு. அந்த நாட்டோ சீரீஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இதில் இந்தியாவுக்கு இங்கிலாந்து வராங்க, இங்கிலாந்து வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸ்டீவன் ஃபிளின்டாஃப் வந்து இப்படி தலைமை சட்டையை கழட்டி சுற்றிட்டு இருக்காப்புல. அது பார்த்துட்டு இங்கே கங்குலி அப்படியே மனசு உடஞ்சி போய் அப்படியே போகிறாரு. அதுக்கப்புறம் நாட்டோ சீரீஸு லாஸ்ட்டு 326 ரன்னு டார்கெட்டு. கைஃபும் யுவராஜும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போய் கடைசியில் கைஃபுன்னு ஒரு ஜஹீர் கான் நினைக்கிறேன் போல சிங்கிள் அடித்ததும் கங்குலி சட்டையை கழட்டிட்டு பால்கனி மேலே நின்று சுற்றிட்டு இருந்தார். அப்போ யாரோ ஒரு கமெண்டேட்டர் கூட கேட்டாங்களா, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இது வந்து மெக்கா ஆஃப் கிரிக்கெட்டு அப்படின்னு. உனக்கு இது மெக்கா ஆஃப் கிரிக்கெட்னா எனக்கு வந்து மும்பை தான் மெக்கா ஆஃப் கிரிக்கெட்டு எங்களுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் கங்குலி. அந்த ஒரு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் நீ என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ்மேனுக்கு ஒரு அரகன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை உடச்சி அங்கே உள்ளே பண்ணது தான் கங்குலி. ஸோ இதுதான் கங்குலி சேஞ்ச் பண்ண இந்தியன் டீமோட மைண்ட் செட்டு. இதுதான் கங்குலி கொண்டு வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நம்ம 2020 வேர்ல்ட் கப் படித்தா கூட அது வந்து கங்குலி போட்ட விதையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கங்குலி கிட்ட இருந்து தோனி பேக் பண்ணி வந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி கிரேட் டேலண்ட். பட் அந்த மாதிரி ஒரு வழியாக வந்தவங்க தான் நான் பார்க்குறேன். இல்லைனா நம்ம ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் மாதிரி, ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் மாதிரி எங்கேயோ போயிருப்போம் ஒரு ஒன்றும் இல்லாமல். ஸோ தேங்க்ஸ் டு கங்குலி. இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன பிளேயர்ஸ் பற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.